பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் வேத தியானம் சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் பயத்துடனே அவரை சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் ஆண்டவர் பயபக்திக்கு உரியவர். அவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பயத்துடனே நடுக்கத்துடனே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் களி கூற வேண்டும். பிரியமானவர்களே, இன்று அநேகர் தேவனுக்கு முன்பாக பயமில்லாமல் நடுக்கமில்லாமல் அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்கிற போர்வையில் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இவர்கள் கொடுக்காமல் தங்கள் இச்சையினால் தேவனை தொழுது கொண்டு இச்சையில் பிரியப்பட்டு தேவனை ஆராதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் அதை விரும்பவில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தொழுது கொள்வதற்கு பரிசுத்த அலங்காரம் நமக்கு வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி அவரை தொழுது கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்று அநேக தேவனை பயத்தோடோ நடுக்கத்துடனோ தொழுது கொள்வது இல்லை. ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற ஆராதனை, ஆண்டவருக்கு விரோதமாய் அசுத்தமான ஆராதனைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது தேவனுக்கு உகந்த ஆராதனை அல்ல. நாம் நினைக்கிறோம் சபையில் நடக்கின்று. அது சபையும் அல்ல. அது தேவனுக்கு விரோதமான பேய்களின் குடியிருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. பேய்களுக்கு உகந்த இடமாக இருக்கிறபடியினால், பேய்களுக்கு ஏற்றபோடி அவர்கள் ஆராதனை செய்கிறபடியினால், தேவனுக்கு விரோதமாக அவர்கள் ஆராதனை செய்கிறபடியினால் அது தேவனுடைய ஆலயம் அல்ல என்பதை இன்று தேவ ஜனங்களாகிய நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்று தேவ ஆலயம் என்று நாம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பது இல்லை. பிரியமானவர்களே, பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்க முடியாது என்றால் பாவிகள் கூடுகிற இடம் ஆலயமாய் மாறுவது எப்படி? அது ஆலயமாய் இருக்காது. பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம், நீதிமான்கள் கூடி வருகிற இடம்தான், பரிசுத்தவான்கள் கூடி வருகிற இடம்தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும். வேதம் சொல்கிறது, பரிசுத்த தூதர் நடுவே உலாவுகிற தெய்வம், பரிசுத்த குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிற தெய்வம், பரிசுத்த சபை நடுவே உலாவி வருகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தெய்வம். அவரை பரிசுத்த உள்ளத்தோடு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இன்று நாம் நம்முடைய ஆராதனை ஒழுங்குகளை நாம் கவனித்து பார்ப்போம். நாம் தேவ முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிறோமா? இயேசுவை நேசித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து அவரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிறோமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொள்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆராதனை என்பது கேலி கூத்து அல்ல. ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. நம்முடைய ஆராதனையில் தேவன் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்குள் பரிசுத்தம் உண்டாக வேண்டும். நாம் ஆராதிக்கும் போது நமக்குள் தெய்வீக சிந்தை உண்டாக வேண்டும், விசுவாசம் உண்டாக வேண்டும், தேவ சாயல் உண்டாக வேண்டும், தேவனை குறித்த அறிவு உண்டாக வேண்டும், நம்மை குறித்த தேவ திட்டம்
நமக்கு வெளிப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாக வேண்டும். தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கும் பொழுது பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் நம்முடைய இதய சிம்மாசனத்தில் வந்து அமர்கிற ஒரு ஆராதனையாக இருக்குமானால் அதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை. பிரியமானவர்களே, இன்று உங்கள் ஆராதனை எப்படி இருக்கிறது? நீங்கள் தனிமையில் தேவனோடு நன்றாய் பாடி உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருங்கள். கர்த்தருக்குள் களிகூருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். நாம் கூடி வருகிற சபையிலும் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். பயத்தோடு நடுக்கத்தோடு தொழுது கொள்வோம். தேவன் முன்பாக பக்தியோடு பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் வாழ்விலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.